நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கில்லை இடையினை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணி உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்கிறது மெல்லிசை மன்னரின் மனதை மயக்கும் பாடல்கள் சுற்று. இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான பாடல்கள் கேட்க போறோம் பாவனா? நம்ம வந்து உணர்வுகள் பற்றி நிறைய பேசியாச்சு. அடுத்தது உறவுகள் பற்றி பேசணும். உறவுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை கொடுத்தது எம்எஸ்வி ஐயாவுடைய இசை, அவருடைய பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உறவுகளுக்கு ரொம்ப பெருமை தேடி கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நட்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. அண்ட் குறிப்பாக நீங்கள் வந்து இந்த இசைத்துறையில் வந்து இசையமைப்பாளர்கள் அண்ட் பாடல்கள் கொடுக்கக்கூடிய நட்பை பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய அந்த பாடல் எப்படி காலத்தையும் வென்று வாழ்ந்துட்டு இருக்கோ அதே மாதிரி தான் அவங்க நட்புன்னு சொல்லலாம். வெரி பியூட்டிஃபுல்லி செட் மாக்காப்பா. அண்ட் இன்னைக்கே எம்எஸ்வி ஐயாவுடைய ஒரு நெருங்கின நண்பர் தான் வந்திருக்காரு. அவரை பற்றி சொல்லணும்னா ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்காரு. ஒரு லெஜெண்டரி மியூசிஷியன். இவரை மாதிரி பாட முடியாதா அப்படின்னு நிறைய பட்டிங் சிங்கர்ஸை எங்கே வச்சிருக்காரு. எங்கே போனாலும் அவரோட குரல் தான் ஒலிக்கும், அவரோட பாடல் தான் கேட்கும். அந்த விதத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அப்சல்யூட்லி அக்காம்ப்ளிஷ்ட் சிங்கராக இருந்திருக்காரு. ஸோ வித்வுட் ஃபர்தர் ado, let's give it up for the legendary PB Srinivas sir. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் உள்ளாய் மாறியது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. The legendary PB Srinivas sir அவர்களுக்கு பலத்த கரகோஷம் மறுபடியும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ட்ரூலி இது வந்து ஒரு பிக்சரஸ்க் மொமெண்ட்னு சொல்லலாம். இன்று என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பண்டிகை நாள், திருநாள். காரணம், எம்எஸ்வி அவர்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்லும் அரிய வாய்ப்பினை தந்த விஜயா டிவி நிறுவனத்திற்கும் அதிகார வர்க்கத்துக்கும் அத்தனை உறுப்பினர்களுக்கும் என் முதற்கண் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்எஸ்வி அதன் அர்த்தம் தெரியுமா? மதுர சங்கீத விஸ்வநாத. மெலடி மதுர, சங்கீதா இசை, இனிய இசை. நாதன் என்றால் நாயகன், இன்னிசை நாயகன். இவர் எனக்காக பிரத்யேகமாக டியூன்ஸ் படைத்த மகான். என்னை மனசில் வைத்துக்கொண்டு என்னை நன்றாய் பாட வைத்த பெருமை விஸ்வநாதன் அண்ணனுக்கு சேர்ந்தது. அதற்காக ஜன்ம ஜன்மங்களும் நன்றி செலுத்துகிறேன். நட்பின் முதல் படி மரியாதை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்பெக்ட் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ளூம் ஆகும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்கு எடுத்துக்காட்டாக இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து ரெண்டு பேருமே இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கும் போது ஃபஸ்ட்டு they took each other's blessings. ஸோ அதுதான் இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். அந்த மாதிரி ஒரு புனிதமான நட்பை நம்ம வந்து நிறைய வருடங்களாக பார்த்ததில்லை. அண்ட் வி சல்யூட் யூ சார், அதுக்கு நாங்கள் தலை வணங்குறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைகள் எல்லாருமே நட்பு, உறவு சம்பந்தப்பட்ட பாடல்கள் பாட போறாங்க. ஸோ முதல்ல வந்து பாட போற குழந்தை யாரு? SSJ06. Let's welcome Anu. தங்கத்திலே ஒரு குறை
காதல் தரவில்லையா? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? அனு, நல்ல ஒரு சாங் செலெக்ஷன். நீ ரொம்ப நல்லா பாடியிருக்கேன் அனு. தேங்க்யூ. அனுவுக்கு ப்ராப்ளம் வர்றது ஃபுல்லாக கீழே வரும்போது அந்த ரொம்ப ஹஸ்கி ஆயிடுறது வாய்ஸ். அவ்வளோ அது ஒன்று தான், வேறு ஒன்றும் எனக்கு பிரச்சனையாக தோணவே இல்லை. நல்லாவே பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட். அனுமா, இந்த இந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து அனு, நீங்கள் எங்கே வந்து நோட்ஸை ரிசால்வ் பண்ணுறீல்ல, அங்கே கொஞ்சம் அன்ரிசால்வ்டாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்ஸ் வேணும், வாய்ஸ் ப்ரெசன்ஸ் வேணும் எண்ட் ஆஃப் த சென்டென்சஸில். பட் அதர்வைஸ் வாட் லவ்லி ஃபீல், யா லவ்லி கோயிங் பேபி. காட் பிளெஸ் யூ. அனு ரொம்ப நல்ல சிங்கர், நல்ல ஃபீல் பண்ணி பாடக்கூடிய பாடகி. பட் எகெயின் அந்த பேஸ் நோட்ஸ் வரும்போது அந்த காற்று தான் வருது. சங்கதிகள் பர்ஃபெக்ஷன் வரணும். பார்த்துக்கோ, நல்ல சிங்கர் இல்லை நீ. இதுக்கப்புறமும் நீ ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம். தேங்க்யூ. எம்எஸ்வி ஐயா சொல்லுங்க, அனு எப்படி பாடினாங்க இந்த பாட்டு? இந்த பாட்டில் அப்படியே லயிச்சு உட்காந்துட்டேன். நான் நல்லா பாடினேன். வெரி குட். நான் என்ன நினைக்கிறேனோ அதை பாடி கொடுத்து அதுக்கு பேர் வாங்கி கொடுக்குறாங்க. அது மாதிரி அந்த பாட்டுகள்லாம் இப்போ எதுக்கு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்க பல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. வருங்காலத்தில் நீ ஒரு பாடகை வரப்போகிறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வருவேன். ஆசீர்வாதம். எம்எஸ்வி ஐயா வாயால் இந்த வார்த்தைகள் அனு டேஸ் மேட் இல்லை. வருங்காலம்னு சொல்லல, கூடிய சீக்கிரம் வந்துட போகிறேன் நீ. அனு எப்படி இருக்கா அவர் முன்னாடி அவருடைய பாடுறதுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சாரை பார்க்கறதே ரொம்ப பெரிய விஷயம். பாடுறதுங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா பேசுறியே. வெரி குட். நல்ல பாட்டு. வெரி குட். நல்லா இருக்கு. ஓகே அனு, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட் வேற கிடைச்சது. ஆல் தி வெரி பெஸ்ட் யூ கனா. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்ஸ் அனு. மெல்லிசை மன்னர் திரு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களின் அழகான காவியங்கள், இசை காவியங்கள் தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம எம்எஸ்வி ஐயா பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து அவரை பற்றி பக்கமாக பேசுறதுக்கு வந்து இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சில முக்கியமான சிங்கர்ஸ் அண்ட் நிறைய பாடல்களை பாடினவங்க, அவங்ககிட்ட இருந்து சில வீடியோ பைட்ஸ் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ அதை நம்ம ப்ளே பண்ணி காமிக்க போகிறோம். முதல்ல யாரோடைய வீடியோ பைட் பார்க்க போகிறோம்? முதல்ல நம்ம பார்க்க போகிறது எல்ஆர் ஈஸ்வரி அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அன்பான வணக்கம். எம்எஸ்வி சார் கடலுக்கு எப்படி கரையை காண முடியாதோ அதே மாதிரி அவரோட இசைக்கு கரையை காண முடியாது. நம்ம அவங்க சொல்லி கொடுக்குறத பாடுறவங்க, அது சொல்லி கொடுத்து பாடியிருக்கோம். ஆனால் அதை எடுத்து பாடுற இந்த குழந்தைங்க, அவங்களத்தான் நான் கையெடுத்து கும்பிடணும். இவ்வளோ சின்ன பிள்ளைங்க. அந்த காலத்தில் நாங்கள்லாம் பாடும்போது ஒரு மீடியாவே இல்லை, எங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் கிடையாது. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு இவங்க யார், இவங்க தாய் தந்தையார் யார், இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வெளி உலகத்துக்கு கொண்டு திரை போட்டு காண்பிப்பதில் விஜய் டிவி இஸ் விஜய் டிவி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். அண்ட் இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்து கேட்டு ரசிச்சு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது மெல்லிசை மன்னரின் மனதை மயக்கும் பாடல்கள். ஸோ இந்த வாரம் முழுவதும் எம்எஸ்வி ஐயா பற்றி, அவருடைய இசையை பற்றி நிறைய பேர் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய ஹிட்டான மறக்க முடியாத பாடல்களை கொடுத்த வாணி ஜெயராமா அவரை பற்றி பேசுகிறாங்க. லெட்ஸ் டேக் a look. வணக்கம். நம்முடைய விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் ரவுண்டில்
குழந்தைங்கள்லாம் ரொம்ப அருமையாக பாடிட்டு வராங்க. எம்எஸ்வி சார் ரவுண்டு பற்றி கேள்விப்பட்டுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு அண்ணாந்து பார்க்கும் பெரிய இசை மேதை அவர். அவருடைய இசையமைப்பில் அவ்வளோ நல்ல நல்ல பாட்டுகள் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். மல்லிகையில் தொடங்கி 7 ஸ்வரங்களுக்குள், நாதம் எனும் கோவிலிலே, இலக்கணம் மாறுதோ, பொங்கும் கடலோசை, அந்தமானை பாருங்கள், நினைவாலே சிலை செய்து, எவ்வளவோ பாடல்கள் நான் பாடியிருக்கேன். அவருடைய இசையமைப்பில் இடம்பெற்ற பாடல்களை நம்முடைய விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஜூனியர் ரவுண்டில் பாட இருக்கிறத கேட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா பாடி அவருடைய பாடல்களை நல்ல பெயர் எடுக்கணும்னு நான் அவங்கள வாழ்த்துறேன். வணக்கம். ஸோ நைஸ்ல அவங்க வந்து எம்எஸ்வி ஐயா பற்றி இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கும் போது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்ததா வந்து பாட போற அந்த பாப்பாவை லட்டுன்னு சொல்லுவோம். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டா நம்ம அவங்க கிட்ட முறைச்சிக்கணும் அப்படின்னா சொல்றதுக்கே பயமா இருக்கே. அவங்க வந்து தாதாவா மாறிடுவாங்க. லட்டு தாதா. ஆனா அவங்களோட ஒரிஜினல் நேம் நீங்க சொல்லவே இல்லையே. என்னது? பக்ஸ் பன்னி. ஐயோ போச்சு, அன்னைக்கு நீ காலி நீ. லெட்ஸ் வெல்கம் SSJ03 அஞ்சனா. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்பு மணி வழங்கும் சுரங்கம். வாழ்க வாழ்க. எங்கள் வீடு கோகுலம், என் மகன் தான் கண்ணனாம், தந்தை வாசுதேவனோ தங்கமான மன்னனா. எங்கள் வீடு கோகுலம், என் மகன் தான் கண்ணனாம், தந்தை வாசுதேவனோ தங்கமான மன்னனா. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்பு மணி வழங்கும் சுரங்கம். வாழ்க வாழ்க. அன்னை என்னும் கடல் தந்தது, தந்தை என்னும் நிழல் கொண்டது, பிள்ளை செல்வம் என்னும் வண்ணம் கண்ணன் பிறந்தான். நன்றி என்னும் குணம் கொண்டது, நன்மை செய்யும் மனம் கொண்டது, எங்கள் இல்லம் என்னும் பேரை கண்ணன் வளர்ப்பான். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்பு மணி வழங்கும் சுரங்கம். வாழ்க வாழ்க. வெள்ளம் போல ஓடுவான், வெண்மணல் மேலாடுவான், கானம் கோடி பாடுவான், கண்ணன் என்னை தேடுவான். கானம் கோடி பாடுவான், கண்ணன் என்னை தேடுவான். மாயம் செய்யும் மகன் வந்தது, ஆயர் பாடி பயம் கொண்டது, அந்த பிள்ளை செய்யும் லீலை நான் அறிவேன். இந்த பிள்ளை நலம் கொள்ளவும், என்னை பார்த்து என்னை வெல்லவும், கண்ணில் வைத்து நெஞ்சில் வைத்து நான் வளர்த்தேன். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்பு மணி வழங்கும் சுரங்கம். வாழ்க 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 வாழ்க. தேங்க்யூ. அருமையான பாட்டு, அருமையாக பாடினேன். தேங்க்யூ சார். அனுபவித்து பாடினேன். தேங்க்யூ சார். நாட்டியம் பண்ணிக்கிட்டே பாடினேன். அஞ்சனா, எஸ் மேம். நல்ல ஒரு பாட்டு. எம்எஸ்வி சார், பிவிஎஸ் சார் 2 பேர் முன்னாடி உனக்கு பாடுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதே ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங். இந்த குட்டி வயசில் உனக்கு அது கிடச்சிருக்கு. நல்லா பண்ணீங்க அஞ்சனா, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் மைக் பேலன்ஸ் இன்னும் நீ மைக் எங்கேயோ போயின்னு இருக்கு. நான் காமிச்சுட்டே இருக்கேன் பக்கத்தில், எப்படி ஒன்றும் கேட்கலன்னு. லோ நோட்ஸ் வரும்போது கொஞ்சம் பக்கத்தில் பிடிக்கும்ல, இல்லைன்னா கேட்காது.
எனக்கு பாடினது நல்லாவே பிடிச்சது. காட் bless you. அஞ்சனா குட்டி, எஸ் மேம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸோட இட் வாஸ் லோட்ஸ் பெட்டர். அந்த ஃபோக்கஸை மாத்திரம் விடாமல் முன் செல். காட் bless. தேங்க்யூ. அஞ்சனா, உங்களுக்கு இந்த ஏஜில் கிடைச்ச பாக்கியம். அவர் சிரிச்சிட்டே இருப்பார், அதனால் நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடுறீங்க. நாங்கள் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஹார்மனி பிடிக்கும் பொழுது இப்படி இருக்கிற அதே எம்எஸ்வி அவர்கள் ஒரு டைகர் மாதிரி எங்கள் கண்ணுக்கு தெரியவார். ஒரு புலி மாதிரி தான் இருப்பார். அந்த அட்டென்ஷன் தான் மியூசிஷியன்ஸ்குள்ளே எல்லாருக்குள்ள யார் பக்கம் பார்க்காம நம்ம நோட்ஸ் கரெக்டாக வாசிக்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் தான் இருக்கும். அது இல்லாமல் இங்கே வந்து ஜாலியாக உட்காந்து ஒரு குழந்த மாதிரி உங்கள் கூட மிங்கில் ஆகி இங்கே உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கண்காட்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லிக்கூட ஆசைப்படுகிறேன். இந்த குழந்தைகளெல்லாம் செலக்ட் பண்ணி இந்தந்த பாட்டு இந்தந்த குழந்தைகள் பாடினா நல்லாயிருக்குன்ட்டு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து தயார் பண்ணுற ஆனந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லியிருக்காங்க. பெரிய நல்ல கரகோஷம் கொடுத்து அவரை வச்சுக்கணும் சொல்லணும் ஆசையாக இருக்குது சொல்லி. நான் க்யூட்டாக நீங்கள் வந்து நிறைய பேர் எடுக்கிறதுக்கே ரொம்ப தயங்கக்கூடிய அழகான கஷ்டமான பாடலை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து பாடியிருக்கீங்க. நீங்களே கேட்டுருங்க, எம்எஸ்வி ஐயா கிட்ட நீங்களே கேட்டுருங்க. சார் நான் எப்படி பாடினேன்? நல்லா பாடலம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப நல்லா இருந்ததுமா, ரொம்ப சந்தோஷம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. ஓகே அஞ்சனா, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ எப்படி இருந்தது அவர் முன்னாடி பாடும்போது? கொஞ்சம் பயமாக இருந்தது. பயமாக இருந்ததா? ஏன் இப்படி? இல்லை, கொஞ்சம் பயம் இருந்தது பாடுறதுக்கு. என் முன்னால் பாடுறதுக்கா? சே, நான் சின்ன பையன், என் முன்னால் பாடுறது வைக்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. நல்லா பாடணும். ரைட், ஐயா சொன்ன மாதிரி பயப்படக்கூடாது, கான்ஃபிடென்ட்டாக பாடணும். ரைட், ஆல் தி பெஸ்ட். யூ கேன் ப்ளீஸ் டேக் யுவர் சீட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடு. அண்ட் இது மெல்லிசை மன்னரின் மனதை மயக்கும் பாடல்கள் சுற்று. அடுத்ததா வந்து பாட போறவங்க SSJ04. லெட்ஸ் வெல்கம் பிரகதி. எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். காமபதனி சரி சனி நிதபனி ததபவ மம ககப்பா எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். கீதம் அவளது வளையோசை, கீதம் அவளது வளையோசை, நாதம் அவளது தமிழோசை, தமிழோ இருக்கின்றாள், அவள் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள்.
புகழ் பேச கைவசமாகும் எதிர்காலம் எதிர்காலம். எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். கீதம் அவளது வளையோசை, நாதம் அவளது தமிழோசை தமிழோசை. வெரி குட் வெரி குட் வெரி குட். இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ஒரு உண்மை சொல்லணும்னு தோணுது. நான் சொல்ல போகிறேன், மன்னிச்சுங்க. இந்த பாட்டு கோயம்புத்தூரில் கச்சேரி நடக்கும்போது நானும் பாலுவும் சேர்ந்து பாடுற பாட்டு இது. வெரி குட் வெரி குட். எல்லா ரசிகர்களும் நிறைய இந்த பாட்டை பாட சொல்லி என்னை துன்புறுத்தினாங்க. சரி, நானும் அவனும் சேர்ந்து பாடிட்டோம், பாலு நானும். பாட்டு முடிஞ்சு இன்டர்வலில் உட்காந்துட்ருக்கோம் உள்ளே மேக்கப் ரூமில். ஒரு 12 வயசு ஒரு சின்ன குழந்தை உட்காந்துட்டுருக்கு. அங்கிள், நான் ஒரு விஷயம் உங்களை கேட்குறேன், கோச்சிக்க மாட்டீங்களே. நான் ஒரு பாட்டு ஏதாவது தப்பாக பாடிட்டோன்னு நினச்சி பயந்து, இல்லைம்மா சொல்லுனேன். எனக்கு ஒரு காதலி இருக்கிறாள் பாடினீங்களே, அது என்ன நினச்சி தான் பாடினீங்களா அப்படி? ஐயோ இல்லைம்மா, அது பாட்டு பல்லு எப்படி அந்த ஞாபகம் வந்தது பாட்டு கேட்கும்போது. இப்போ எங்கள் குழந்தைங்களோட ஆசை என்னென்னா, எம்எஸ்வி ஐயா அந்த ஃபஸ்ட்டு லைனை பாடி பிபிஎஸ் ஐயா அவர்கள் ரிப்பீட் பண்ணணும். எனக்கொரு காதலி எனக்கொரு காதலி இருக்கின்றாள் இருக்கின்றாள் 7 சொரங்களில் 7 சுரங்களில் சிரிக்கின்றாள் காமபதனி சரி ரீசசானி நீ ததரி பாப்பா. நமஸ்காரம் நமஸ்காரம். நன்றி அண்ணே. இன்னொரு ஆசை, இந்த லைனை நீங்கள் பாடி சித்ரா அவர்கள் ரிப்பீட் பண்ணுமா? சித்ரா வெரி குட். மனோ நீங்க நீங்கள் பாடி சித்ரா ரிப்பீட் பண்ணுமா? ஓகே, மாமி பாடு பாடு மாமி பாடு. ஐயோ குருநாதர் பார்க்குறாரு, ப்ளீஸ் கமா. எனக்கொரு காதலி எனக்கொரு காதலி இருக்கின்றாள் இருக்கின்றாள் அவள் மனோஹர் கூட அவள் சேர்ந்து 7 சொரங்களில் 7 சொரங்களில் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள் காமபதனி சரி காமபதனி சரி ரீசசானி நீ ததா பாபா மாமா கரி கப்பா ரீசசானி நீ ததா பாபா மாமா கரி கப்பா. ஏழு சொல்லிட்டு எம்எஸ்வி ஐயா, ஒரு பாட்டுக்கு இசை அமைக்கிறது அதுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி, அந்த பாட்டை பாடுறது அதுக்கு உருவம் கொடுக்குற மாதிரி, இத்தனை உயிர்கள் இத்தனை உருவங்கள் எங்களுக்காக நீங்கள் காவியங்களாக கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நாங்கள் எல்லாருமே தலை வணங்குறோம். நன்றி ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது பிரகதியோடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஜட்ஜஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சித்ராமா, we'll begin with you. பிரகதி மேம், ரொம்ப நல்ல ஒரு சாங் செலக்ட் பண்ணி, ஒரு கசல் மாதிரி ஒரு பாட்டு நல்லா செலக்ட் பண்ணி நல்லா பாடினீங்க. தேங்க்யூ மேம். ஆனால் இது பிரகதியோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு எனக்கு தோணுது. யூ ஹாவ் பொட்டென்ஷியல் இருக்குது அவ்வளோ. தமிழோசை அந்த சங்கதியெல்லாம், இன்னொரு ஜீவன், எதிர்காலம், அதில் கூட அந்த சங்கதி நீங்கள் பாடினீங்க, ஆனால் கட் ஆகுது இடையில. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், உங்களுக்கே நல்லா தனியாக கரெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. 7 சுரங்களில் அந்த 7 சுரங்கள் ரொம்ப நல்லா வந்தது, எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சது. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். Prakriti, மேம், lovely song you brought to the stage, Kanna. And ரொம்ப கஷ்டமான ஒரு பாடல். தைரியமாக இறங்கின நீ. அப்புறம் சரணத்தில் வந்து கொஞ்சம் டர்பியூலன்ஸ் வந்துடுத்து ஃப்ளைட்டில். அண்ட் தென் யூ டிசெண்டட் ஆல் ரைட். அந்த சென்டரில் வந்து டர்பியூலன்ஸ் வராமல் நீ பார்த்துக்கணும். கண்டிப்பாக மேம். ஆல் ரைட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். பிரகதி, சார்,
இந்த சாங்கில் நீ செஞ்ச முயற்சிகள் அந்த டிப்பிக்கல் எம்எஸ்வி அவர்களுடைய சங்கதிகள் சிலது இருக்கும். இது இது அந்த அந்த செயின் லிங்க் வந்து கரெக்டாக போனால் தான் அழகாக இருக்கும். அதில் வந்து அந்த அளவுக்கு அந்த ஃபுல்னஸ் வரலன்றது தான் சொல்ல வந்தேன். கண்டிப்பாக சார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ் அண்ட் எம்எஸ்வி ஐயா, பிபிஎஸ் ஐயா, அவங்க 2 பேருக்கும் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது நீங்கள் இங்கே வந்ததில். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் மேலும் மேலும் கலை ஓங்குக, கலை திறமை ஓங்குக, கலை ரசிப்பு ஓங்குக, கடவுளில் திருவருள் ஓங்குக, வெல்க. ஒவ்வொரு மொழியிலும் அதில் தான் தன்மை இருக்குது. தமிழ் மொழியிலே ஒரு தனித்தன்மை இருக்குது. அது என்னவென்றால் சிறிதிலும் பெரிதுண்டு, பெரிதிலும் சிறிதுண்டு. சிறிதுக்கு உதாரணம் நான், பெரிதுக்கு உதாரணம் நீர். பியூட்டி என்னன்னா சிறிது என்ற வார்த்தையிலே பெரியரா எழுதுகிறோம் வல்லினம், பெரிது என்ற வார்த்தையிலே சின்னரா எழுதுகிறோம். சிறிதில் பெரிதுண்டு, பெரிதில் சிறிதுண்டு. இதுதான் படைப்பின் மர்மம். கடவுள் திருவருள் தான் இந்த உலகம் எல்லாம் வையகம் எல்லாம். எல்லோரிடத்தும் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்றி பிபிஎஸ் ஐயா. இவ்வளோ நேரம் எங்கள் கூட உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு நீடூடி வாழணும். தேங்க்யூ வெரி வெரி மச். பிபிஎஸ் ஐயாக்காக பலத்த கரகோஷம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் முழுக்க நம்ம ரசிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி உற்சாகமா பார்த்துட்டு இருக்கிறது மெல்லிசை மன்னரின் மனதை மயக்கும் பாடல்கள் சுற்று. அடுத்ததா இந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட பாடல்கள் பாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் SSJ 09 யாழினி. என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்து கண்ணைத்தான்
சொல்வேனடி அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. யாழினி, ஆண்டி இந்த பாட்டு கேட்கும்போது அப்படியே சுஷீலாம்மா கண் முன்னாடி வந்த மாதிரி இருந்தது எனக்கு. சுஷீலாம்மாவோட வாய்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பாட்டில். அத்தான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு அப்படியே புல்லரிக்கும். எப்போவுமே அவங்க ஸ்டேஜில் பாடுறப்போ யாழினி நல்லா பாடிங்க, நல்ல ஒரு அட்டெம்ப்ட். முத்துத்தான் அது பாடுறீங்கல்ல, அங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் வாய்ஸில் ஒரு பிசுறு மாதிரி வருது யாழினி சங்கதியில். அந்த இடத்துல மட்டும், மீதி எல்லாமே ரொம்ப நல்லாவே பாடினீங்க. நல்லா கண்ட்ரோல் பண்ண. மைக்கு ரொம்ப தூரத்தில் பிடிச்சிங்களோ? கொஞ்சம் தூரத்தில், கொஞ்சம் லெவல் கம்மியாக இருந்தது, ஆனால் நல்லா பாடினீங்க. காட் பிளஸ் யூ. யாழினி, என்னோட நுகத்தில் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கலாம். பட் நீங்கள் அந்த பாட்டை அலங்கரிக்கிற விதம் இருக்குல்ல, அது ரொம்ப இட்ஸ் ஃபில்ட் வித் சைல்ட் லைக்னஸ், இன்னசென்ஸ். அண்ட் அது பார்க்கறதுக்கு, அது கேட்கறதுக்கு ரொம்ப 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 சுகமாக இருக்குது. தேவர் ஸ்மால் பிரச்சனைஸ், அதை வந்து நீங்கள் you have to make sure that doesn't happen in the next round. Okay, all the best. Thank you. யாழினி, எவர் கிரீன் சாங்ஸ் லிஸ்ட்டில் இப்படி பாடிட்டே போனால் எத்தனை பாடல்கள், ஒவ்வொன்று பற்றி பேசிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் மேடையில் பாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அட் எ டைம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், வேண்டுகோள் என்னென்னா, நிறைய தடவை கேட்கணும். இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் நிறைய கேட்டால் தான் அதுக்குள்ளே இருக்கிற சோல் புரியும். சில இடத்துல எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பாடினதில் ஸ்ருதி ஷார்ப்பாக போயிட்டுருக்கு. டாப் 30 இருந்தால் நீ வந்து சரியாக பாடலன்னு சொல்லலாம். டாப் 7 டாப் 8 வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கூட நாங்கள் நோட் பண்ணுவோன்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளீஸ். காட் பிளஸ் யூ. தேவி, எம்எஸ்வி ஐயாவை கேட்கலாமா? நீங்களே கேட்குறீங்களா? அங்கிள் நான் எப்படி பாடினேன்? நல்லா பாடலாம். குட், நல்லா. ஆல் தி பெஸ்ட் யாழினி. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். ஸோ இந்த வாரமே வந்து ஒரு பெஸ்ட்டான வாரம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகான பாடல்கள். அண்ட் ஐயா நம்ம முன்னாடி உட்காந்துருக்க அந்த குழந்தைகள் அந்த பாடல்கள்லாம் பாட எவ்வளோ விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அப்படின்னு ஒரு பரிசு இருக்கு ஐயா. உங்களுக்கு பிடிச்ச பர்ஃபார்மர் யார் அப்படின்றது தான் வந்து இப்போ உங்ககிட்ட கேட்குறோம். நினைக்க தெரிந்த மனமே பாடினவங்க எனக்கு பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. வா வா வா, ஆசீர்வாதம். Congratulations on your best performer of the week. Best performer of the week, Smart Shoppers வழங்கும் ஒரு டிஜிட்டல் கேமரா உங்களுக்கு சுகன்யா. Congratulations. ஸோ சந்தோஷமாக இருந்தது இந்த வாரம் முழுக்க. அண்ட் ஒவ்வொரு வாரமும் கடைசியில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் டைட் ஆகும். அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன். அதுதான் வந்து டேஞ்சர் ஜோன் என்று அழைக்கப்படும். டேஞ்சர் ஜோன். இந்த வாரத்துடைய டேஞ்சர் ஜோனில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற தருணம் நெருங்கியாச்சு. ஸோ விழுது ஜட்ஜஸ்னா ஐயா, இன்னைக்கு டேஞ்சர் ஜோனில் 2 பேர் வந்திருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் யார் கம்மியான மதிப்பெண்கள் வாங்குறாங்களோ அவங்க வந்து ஓய்வெடுப்பாங்க. அப்படியா? ஆமாம். நான் ஒன்று சொல்லட்டுமா? எல்லாரையும் வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் பயிற்சி கொடுத்து பாட வச்சு முன்னுக்கு கொண்டாங்க. யாரையும் வெளியே அனுப்பாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ், என்னுடைய ரிக்வஸ்ட். எல்லாம் இசைக்கிறது எல்லோரும் கற்றுக்க வேண்டியதாக, இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். அதனால் தயவுசெய்து யாரையும் அன்ஃபிட் சொல்லி வெளியே அனுப்ப வேண்டாம் என்னுடைய அபிப்பிராயம். கண்டிப்பாக தங்கள் சித்தம் என் பாக்கியம், உங்கள் இஷ்டம். இல்லை தெய்வமே அந்த வார்த்தை சொன்ன பிறகு இன்றைக்கி வந்து எலிமினேஷன் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை அவருடைய வாயிலிருந்து சொன்னதுனால, ஸோ யார் யார் இன்றைக்கி வந்து எம்எஸ்வி ஐயா அவர்களோட ஆசீர்வாதத்தால் அடுத்த ரவுண்டுக்கு போகிறாங்களோ வாழ்த்துக்கள். இன்னும் சிறப்பாக ப்ராக்டிஸ் செய்துட்டு நீங்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்றது தான் அவருடைய வேண்டுகோள், எங்களுடைய வேண்டுகோள்.
ஒரு சாதாரணமான நாளை மறக்க முடியாத நாளாக ஆக்கி கொடுத்துருக்கீங்க நீங்கள். இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பாடி உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் இந்த 7 குழந்தைகளோட சேர்ந்து நீங்கள் 8வது குழந்தையாகவே மாறி எங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் நல்ல ஹெல்த்தோட நீங்கள் நீண்ட காலம் நீடூடி வாழணும் சார். கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும். சங்கீதத்தை கற்றுக்கிட்டு இங்கீதத்தையும் கற்றுக்கிட்டு நல்லா வாழுங்க. சந்தோஷம். வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. எம்எஸ்வி ஐயாவுடைய ஆசையை பூர்த்தி பண்ணுற விதத்தில் தான் இன்னைக்கு நோ எலிமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அடுத்த வாரம் உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான சுற்று காத்துட்ருக்கு. ஒரு கடுமையான போட்டியாக இருக்க போகுது. ஆனால் அதே நேரத்தில் இது இசையின் உச்சக்கட்டமாக அமையும் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியோட உச்சக்கட்டத்தில் தான் அந்த மாபெரும் ஃபைனல்ஸில் தான் ஒரு குழந்தைக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் காத்துட்ருக்கு. அதோட அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் நான் உங்களுக்காக காத்துட்ருக்கு.